தேவன் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்ட வார்த்தைகளுக்கு நாம் நன்றிகளாய் காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்னது போல இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட அதிகமாய் இடைபெற்றிருக்கிறார். இந்த வார்த்தைகள் இனி வரும் நாட்களிலே அது நமக்கு மாம்சமாய் மாறிவிடட்டும். அன்றைய நான் கேட்ட வார்த்தையை விட்டு விலகாதபடி அதை உற்று பார்த்து அதை நான் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி உண்மையாகவே நாம் வாஞ்சிப்போம் என்றால், அதிலே நாம் தீவிரம் காட்டுவோம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மளை விடுதலையாக்குவார். எந்த விதத்திலும் நான் ஒரு காதார கேட்டு மந்தமாய் இருக்காதபடி, இருதயம் கடினப்பட்டு விடாதபடி, ஆண்டவரே ஒரு நொறுங்குண்ட இதயத்தோடு நான் வார்த்தைகள் கேட்க உதவி செய்யுங்க. இந்த நாட்களிலே என் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும்படி நான் இன்னும் என்ன செய்யட்டும், நான் நொறுங்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய அவலநிலையை நான் பார்க்கட்டும். எவ்வளவு தூரம் என்னிடத்திலே கோபமும் எரிச்சலும் எழும்புகிறதை நான் பார்த்து நான் மனம் திரும்பி விடட்டும் என்று சொல்லி உண்மையாகவே நாம் தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே தேவன் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் நம்மை நிச்சயமாக நிரப்புவார். இந்நாளிலே நாம் கேட்டது போல, நீங்கள் ஒரு அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒரு நிச்சயம் அன்பாயிருங்கள். நான் உங்களில் எப்படி அன்பாயிருந்தேனோ அதே போல நீங்கள் மற்றவர்கள் அன்பாங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எவ்வளவாய் மன்னித்திருக்கிறார், எவ்வளவு பாவியாய் இருந்த நம்மை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். அதே போல நான் மன்னிக்கிறேனா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது நான் குறைவானாய் இருக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் என்னை மன்னித்தது போல இந்த நாட்களை நான் என்ன செய்யட்டும், மற்றவரை மன்னிக்கட்டும் ஆண்டவரே. நான் அன்பு கூறட்டும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் நினைச்சீங்க மன்னியுங்கள் என்று சொல்லி. ஆனால் நாம் மன்னிக்கிறதிலே நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். உண்மையான ஒரு மன்னிப்பு நம்மிடத்திலே இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது நாம் உண்மையாகவே நாம் அநேகரை மன்னிக்காமல் இருந்து விடுகிறோம். ஆனால் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறேன், ஆனால் இன்னும் அதுக்குரிய கசப்பு, அவர்கள் என்னை பேசின வார்த்தைகள், 10 வருடத்துக்கு முன்பாக என்னை குறித்து பேசின காரியங்கள் எல்லாம் இன்னும் என் நினைவுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது என்றால் உண்மையாகவே நான் மனம் திரும்பவில்லை. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் என்னில் அன்பாய் இருந்தது போல நானும் மற்றவர்களுக்கு அன்பு காட்டட்டும் ஆண்டவரே. நாளில் நீ எவ்வளவாய் நீ நேசிக்கிறீர், என்னிடத்திலே எவ்வளவு பாவங்களை நீ மன்னித்து இருக்கிறீர், கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீர் ஆண்டவரே. அதே போல நான் இந்த நாளிலே நான் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக, மற்றவர்கள் குறைகளை நான் கடலின் ஆழத்திலே போடும்படியாக இந்த நாளிலே நான் உண்மை போல நான் மாறிட்டேன் ஆண்டவரே. சொன்னது போல ஒருவர் அன்பாக இருந்தால் சீசர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்படின்னா இந்த நாளிலே நான் இன்னும் அதிகமாய் நான் சகோதரனிடத்தில் அன்பு கூறட்டும், மனைவியினிடத்தில் அன்பு கூறட்டும், புருஷனிடத்தில் அன்பு கூறட்டும், பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறட்டும். இப்படியாக நாம் அன்பு கூற கூற நாம் யார் என்றால் சீசர்கள். நான் அப்படி என்றால் இந்த நாளிலே நான் அன்பு கூறவில்லை என்றால் நான் சீசரா இல்லை. அப்படி என்றால் நான் சீசன் என்று சொல்கிறேன். நான் உண்மையாகவே நான் மனம் திரும்பி உண்மையான இருதயத்தோடு நான் மற்றவர்களை மன்னித்து அவர்களுக்கு நான் அன்பு கூறட்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அப்படியாகத்தான் என்னை மன்னித்து எடுத்து நினைச்சிருக்கார், அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு கூறுதல் இனிமேல் நாட்களிலே காணப்படும்படியாக சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா, அந்த ஆவியான நம்மிடத்தில் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நினைச்சது நம்மை வெட்கப்படுத்தாது. ஆண்டவரே, இந்த நாளில் இருதயத்திலே ஆவியான மூலமாக அந்த அன்பை நினைச்சிங்க ஊற்றுங்க ஆண்டவரே. சகோதரன் சொன்னது போல நம்மை நாமே வருத்தி கொண்டு இருக்கிறோம், உடலை அலக்களிக்கிறோம் என்று சொன்னது போல அநேக சூழ்நிலைகளில் கசப்பினாலே தூக்கம் வராம, சாப்பாடு சரியா செல்லாம, சூழ்நிலைகள் மாறும் பொழுது கோபமும் எரிச்சலும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே இந்த நாளிலே நாம் சரியான மனந்திரும்பல் இல்லாதனால்தான். அன்றைய இந்த நாளிலே நான் அன்பு கூறட்டும் என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்களில் நான் வாசித்த ஒரு வசனத்தை மட்டும் நாட்களில் வாசிக்கிறேன். சகரியாவின் புத்தகம். இந்த காலை வேளையிலே நம்மளோட பேசின வார்த்தை, இப்பொழுது பேசின வார்த்தை எனக்கு அதிகமாய் இந்த நாளில் நான் வாசிக்கும் பொழுது அது எனக்கு அதிகமாய் அது தொட்டது. ஆகவே நான் வாசிக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1102. என்னை வாசிக்கும் பொழுது நான் அதிகமாய் நான் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவர் எவ்வளவாய் நம்மிடத்திலே கிரியை செய்ய உண்மையுள்ளதாக இருக்கிற என்பதை நான் உணர்த்தப்பட்டேன். 1102 பக்கம் 8-9 வசனத்தை வாசிக்கிறேன். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். இந்த வார்த்தையை நான் வாசித்தேன். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கு அதில் என்ன செய்யும், மீதியா இருக்கும். 9ஆம் வசனம். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உடற்பண்ணி வெள்ளியை உருக்குறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுவது போல அவரை நான் நினைச்சுவேன், புடமிடுவேன். நான் காலைல கேட்கும்போது உணர்த்தப்பட்டேன். தேசத்துல சம்பவிக்கிற காரியம் என்னவென்றால் தீர்க்க தரிசனமா சொல்றாரு இந்த சகரியா, இந்த தானியல் தீர்க்கதரிசன புத்தகம்லாம் பின்வரும் காரியங்களை அவங்க முன்னோடிக்கிறாங்க. தேசத்துல சம்பவிக்கான என்றால் 2 பங்கு மனுஷர் நினைச்சுவாங்க, சங்கரிக்க போவாங்க, 3ஆம் பங்கு தான் அது மீதியா இருக்கும். அந்த பங்கு நானா இருக்கணும்னு சொல்லி நான் நல்ல வாசிக்கணும்னு உணர்த்தப்பட்டேன். அந்த 3ஆம் பங்கு மீதியா இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் நினைச்சுவேன் அக்கினி கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏதோ 3ஆம் பங்குன்னா ஏதோ ஈஸி சேர்ல படுத்துட்டு
சும்மா அங்க எங்க உல்லாசமா அப்படி இல்லை. அது நான் எண்ணிச்சுவேன், அக்கினிக்கு உடற்பண்ணுவேன், வெள்ளிய உருக்குறது போல அவர்களை எண்ணிச்சுவேன், உருக்குவேன். வெள்ளிய உருக்குறது போல. வெள்ளி எப்படி சுத்த வெள்ளியா மாறணும்னா அக்கினியில போட்டு 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 அது எப்படி உருக்குறாங்களோ அதே போல உருக்கி பொண்ணை புடமுடுறது போல நான் எண்ணிச்சுவேன், புடமுடுவேன். அப்படின்னா நல்ல ஆண்டவர் நம்மளை எண்ணிச்சு உருக்குறதுக்கு நான் இடம் கொடுக்கணும். பொண்ணை புடமுடுறது போல எண்ணிச்சு புடமுடணும் ஆண்டவர். அப்படின்ற என்னிடத்தில் இருக்கிற அசுத்தம், எழுதுக்கு இச்சை, கோபம், எரிச்சல், மூர்க்கம், காம விகாரம், தூசணம் எல்லாத்தையும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை பொண்ணை புடமும் போல புடமிடுவேன் என்று சொல்கிறார். அவர்கள் என் நாமத்தை நினைச்சுவார்கள், தொழுது கொள்ளுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை நினைச்சுவேன், கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் நினைச்சுவார்கள், சொல்லுவார்கள். நான் புடமிட்ட பொழுது நான் என்ன சொல்லுவேன், விண்ணப்பத்தையே கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் நினைச்சுவேன், சொல்லுவேன். யாரு ஜனம் என்று சொல்வார்களா? நம்மளை கடிந்து, நம்மளை நொறுக்கி, நம்மளை சிச்சித்து, நம்மளை புடமிட்டு பொண்ணை போல உருவாக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, விண்ணப்பத்தை கேட்கறது மட்டும் இல்லாம இது என் ஜனம் என்று நினைச்சுவேன், பொண்ணா இருக்காங்கன்னு சொல்லி அதே போல நாட்களை நம்மளை சொல்லணும். ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு சகோதரத்தை அன்பா இருக்கணும், மனைவிடத்துல அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரயாசப்படும் பொழுது உண்மையாகவே நான் நினைச்ச வேண்டியிருக்கு, உபத்திரப்பட வேண்டியிருக்கிறது. என்னுடைய சுயத்துக்கு நான் மறிக்க வேண்டியிருக்கு, என்னத்தில் இருக்கிற பங்கை நான் இழக்க வேண்டியிருக்கிறது. நான் அப்படிங்கிற சுயம் அது எல்லாத்தையும் நான் அழிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டால்தான் நான் சகோதரனிடத்துல மனைவியிடத்துல அன்பு கூற முடியும். நாங்கிறது இருந்தா உண்மையாகவே நான் சகோதரனிடத்துல அன்பு கூற முடியாது. அவர் சொல்ற கருத்துக்களை என்னால நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியல, மனைவி சொல்ற ஆலோசனை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா புடமிடப்படலை. நான் இன்னும் நினைச்சேன்னா அக்கினியில நான் எரியணும். இன்னொன்னு நான்